ஆமேன். அல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். லூக்கா புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்தில் 9வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரையில் 2 பேர் ஜெபம் பண்ணும்படியாக ஆலயத்திற்குள்ளே போகிறாங்க. ஆயக்காரனும் பரிசேயனும். பரிசேயன் என்ன செய்கிறாரு, நான் தசமபாகம் சரியாக தரேன், என் சம்பாத்தியத்தை எல்லாம் தசமபாகமாக கொடுக்குறேன், காணிக்க கொடுக்குறேன். ஆயக்காரன், நான் அவங்கள போல இல்லை, விபச்சாரக்காரர், அநியாயக்காரர் இப்பெல்லாம் இருக்காங்க, நான் உண்மையாக இருக்கிறேன், வாரத்தில் 2 நாள் உபவாசிக்கிறேன் அப்படிலாம் சொல்லி ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணுறாரு, மேன்மை பாராட்டிக்கிறார். ஆயக்காரர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய கண்களை வானத்திற்கு ஏறெடுக்க துணியாமல் பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும், பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் சொல்லி ஆண்டவர்கிட்ட வேண்டிக்கிறார். அவனல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டு தன் வீட்டுக்கு போனான் அப்படின்னு அதில் எழுதப்பட்டு இருக்கிறது. அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். அப்போது ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன, ஒரு ஜெபிக்கிற மனிதனிடத்தில், ஆண்டவரிடத்தில் உண்மையாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிற ஒரு மனிதனிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒவ்வொரு மனிதனிடத்திலும் ஒரு நன்மையான காரியங்களை, தாழ்மையை ஆண்டவர் பார்க்குறாங்க. அந்த தாழ்மை இருந்தால் நான் உயர்த்துறேன்னு சொல்கிறாங்க. பெருமையோ, நம்மளை நாமே உயர்த்தி கொண்டு நான் தான் ஞானவான், நான் தான் அறிவாளி, நான் தான் புத்திசாலி, மற்றவங்களாம் எனக்கு கீழே தான், எனக்கு எல்லாம் தெரியும், என்னை விட தெரிஞ்சவங்க யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே நீதிமானாக்கி கொண்டு பெருமை பாராட்டுகிறவர்களை ஆண்டவர் வெறுக்கிறார். அவர்களுக்கு எப்பொழுதும் தாழ்ந்து தான் போவாங்க. ஆனாலும் தன்னை தாழ்த்தி தாழ்மையோடு கூட இருந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு எப்போதும் பொறுமையோடு கூட இருந்தால், பெருமை பாராட்டாமல் தன்னை உயர்த்தி கொள்ளாமல் எப்பொழுதும் என்ன பண்ணணும், ஆண்டவருக்கு முன்பாக அமைதலாக தாழ்மையாக இருந்தால் ஆண்டவர் அதை விரும்புகிறார். அவனை என்ன பண்ணுறார், ஆண்டவர் எல்லாருக்கும் முன்பாக உயர்த்தி எல்லாரும் பார்க்கக்கூடிய விதமாக சாட்சி உள்ள மனுஷனாக அந்த சமுதாயத்தில், அந்த சபையில், அந்த வீட்டில், இந்த கிராமத்தில் அந்த மனிதனை உயர்த்தி வைக்கிறார். நாமும் எப்போதும் ஏசப்பாவுக்கு முன்படி தாழ்மையாக இருப்போம். எப்போதும் நம்மளை உயர்த்துக்கொள்ள விரும்பாமல் இருப்போம். தாழ்மையோடு இருந்த தேவராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிப்போம். தாழ்மையை நம்ம சரீரத்தில் சட்டையை அணிந்து கொள்வது போல தாழ்மையை அணிந்து கொள்வோம். ஆமேன். அல்லேலூயா.